அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். சந்தோஷமா பாடுறோம். உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லையா? அங்கதான் சந்தோஷம் இல்லையா? எவ்வளோ சந்தோஷம் இருக்குமா எங்களுக்கு? சொல்லிடி, அப்படியாட்டி அங்க போய் இருந்த நீ சந்தோஷமா சொல்லுடி. அம்மா, இந்த சமுதாயத்துல ஒரு பெண்களாக பிறந்து விட்டால் அனைவருக்குமே ஆசை என்பது உண்டு. நம்மளும் ஒரு பொம்பளை தானே. எப்படி கேட்டு நம்மள பார்த்தா சந்தேகமா கேக்குறா? யாடி உனக்கு எப்படி கேக்குற? ரெண்டு பேரும் டவுட்டா இருக்கா? டவுட் இருக்குடி. உன்ன பார்த்தா என்ன பார்த்தாவா? ஆமா. என்ன பார்த்தீங்கன்னு டவுட். நீ அது போல இருக்கிற. எது போல? அதுதான் அது போல. லேடி போலியா? நாங்க பொம்பளை மாதிரி இருக்கோம், நீ லேடி போல இருக்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த மலவரத்தை பாத்தீங்களா? ஏண்டி இங்க ஓடி வா. என்னடி? ஏண்டி இந்த மலவரத்தை பார்த்தாயா? செண்பக பூ பூத்த செண்டு அதிலே ஒரு வண்டி. அதனை கண்டு என் மனமே மாறிவிட்டதா? என்னதான் 1000 மலர்கள் பூத்து குலுங்கியிருந்தாலும் இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு எனக்கு மனசே கிடையாது. என்னடி சொல்ற சரளா? நீ எதுக்கு அழுகிறீங்க? அழுகுற ஏண்டி? ஏண்டி எப்படி தெரியுமா? எப்படி? என்னை பாரு நானி ஏக வரும் தன்னானி என்னை பாரு. அவ பாரு என்ன ஒரு சந்தோஷமா சொல்றா பாரு. ஆமாக்கா. உனக்கு எந்த ஒரு சந்தோஷமா இல்லையா? எனக்கு இருக்குக்கா. சொல்லட்டுமா? சொல்லுடி. போனக்கார மச்சானி
வரணும். ஆமாக்கா. உடம்பெல்லாம் ஒரே வேர்வையா விட்டு கச 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 கசன்னு இருக்கு. அப்படியா? அதனால இதை தெரிந்து பார்த்தேன் நீரோடை. இந்த நீரோடையில போய் ஜாலியா குளிச்சுட்டு போகலாம் வாங்கடி. ஐயோ. அதுதான் நீரோட. ஆமாண்டி. அக்கா ஆ? எனக்கு நீச்சலே தெரியாதுக்கா. அடிப்பாவி. அடிப்பாவி. இவனுக்கு நீச்சல் வேண்டி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? ஊடகரா அவளுக்கு தெரியுது. ஒலைக்காட்டு இருக்கிற உனக்கு நீச்சல் தெரியலன்னு எனக்கு சொல்றியே. தெரியாதுக்கா. என்ன செஞ்சத? அக்கா. கத்துக்காத. தெரியாதுன்னா தெரியாது. அம்மா அந்த நீரோடல குடிக்க போறேன் இல்லையா? ஆமாண்டி. அதுல மீன் குஞ்சு இருக்குமா? அது நடி பண்ண போது கடிக்குமா அது? கடிச்சாக்க கிள்ளி போட்டு தலையே. ஏண்டி வாங்கடி போயிட்டு ஜாலியா சின்ன வயசுல குளிச்சுண்டி. அது ரொம்ப ஆசையா இருக்கு அதுல போய் குளிக்கணும்னு சரி போறது. சரி இப்படியே பேசிக்கொண்டு தான் நேரம் போவது தெரியாது. போகலாமா? போகலாம் வாங்க. என்னுடைய அம்மாவிடத்து சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் இந்நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் நேரமாகிவிட்டது. தண்ணி தாகமோ அதிகமாக இருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஆற்றுக்கு சென்று தண்ணி குடித்து விட்ட பிறகு செல்லுகிறேன் மன்னரை பார்ப்பதற்காக. யாரோ ஒரு கண்குறை கிடைக்கிறது. யாரோ பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க. தவறி விழுந்துட்டு மூச்சு இருக்கா? மூச்சு இருக்கிறது. வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆபத்துக்கு பாவல்ல வயிற்றாய்ச்சி தண்ணி எடுத்துருவோம். ஐயோ சாணி. ஐயோ ஆமா நீங்க யார்? நீங்க எப்படி வந்து எதுக்காக வந்தீங்க? அவசரப்படா தெரியுமா? ஆமா நீங்க யாரு? தன்னந்தனமா வந்திருக்கீங்க. ஆத்துல விழுந்துட்டு இருக்கீங்க. யாரு நீங்க? என்னங்க நான் இந்நாட்டு இளவரசி. என்னுடைய பேர் வேல்விங்க. நான் தன்னந்தனிமையா வரல. என்னுடைய தோய்களோட தான் நான் வந்தேன். நானு நாட்டு இளவரசியா? ஆமாங்க. இளவரசி சொல்றேன். இதுவரை உங்களை நான் பார்த்ததே நான் கிடையாது. வெளிநாட்டுல இருந்து நான் இப்போது தான் நான் வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமாங்க. ஆமா நீங்க யார்? கோயில்ல எங்க போயிட்டாங்க? என்னுடைய தோயில நான் ஆத்துல வந்து பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க கூட்டிட்டு வரதுக்கு ஆளுங்களே. உங்களுடைய தந்தையிடத்தை சொல்ல போய். ஆமாங்க. ஆமா நீங்க யாரு? நான் உங்களுக்கு இதுவரை பார்த்ததே இல்லையே. இதே நாட்டை சேர்ந்தவன் தான். என்ன? உங்க அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவன். என்ன வேலை செய்றீங்களா? ஆமாங்க. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தார் கோட்டை காவலன் நாகப்பன். அப்படியா? அவருடைய மகன் என்னுடைய பேர் கதிரவன். ஆஹா. எப்படியோ உங்களோட உயிரை நான் காப்பாத்திட்டேன். வாங்க உங்க தந்தை எடுத்து சொல்லி விட்டுட்டு போறோம். வாங்க. என்னங்க என்னுடைய தந்தையை நான் மலர்வனம் போறேன்னு சொல்லி தான் நான் வந்திருக்கிறேன். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இருந்தாலும் என்னுடைய உயிரை நீங்க என்னுடைய உயிரை காப்பாத்துறீங்களே, அதுக்கு முதல்ல உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க. நன்றி வேணாமா? ஏங்க உங்க உயிரை காப்பாத்தி தான் என்னுடைய வேலையே. வாழை மூடுங்க. ஏழைக்குனா ஒரு உயிர், பணக்காரனுக்குனா ஒரு உயிர் கிடையாது. கடவுளை கொடுத்த உயிருக்கு பிறகு எனக்கு ரெண்டாவது இடத்துல நீங்க தான் உயிர் கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல எனக்கு நீங்க தாங்க கடவுள். அதனால ரொம்ப நன்றிங்க. நல்லது நல்லதும்மா. வாங்க போலாம். என்னங்க வாங்க போலாம் வாங்க போலாம். நீங்க ஒரு நாட்டு இளவரசிங்க. தன்னந்தனிமா ரொம்ப நேரம் நின்று பேசினா 4 பேர் பார்த்தாங்கன்னா 4 விதமா பேசுவாங்க. எதுக்கு வராத வம்பு நமக்கு? எங்க வீட்டுல இருந்தாக்க யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. உங்களை பேச மாட்டேன். நீங்க நாட்டு இளவரசி என்ன பேசுவாங்கல்ல? அதுக்காக நீங்க பயப்படுறீங்க. ஆமா. நீங்க பயப்படுறது நான் இருக்கிறேன். என்னங்க இருந்தாலும் நான் கிட்ட ஒண்ணு சொல்லுவேன். அதை கேளுங்க. சின்ன சிறு வயதுல இருந்து நான் எந்த ஒரு ஆணவரையும் நான் பார்த்தது கிடையாது. என்ன அவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்ட? இல்ல யாருமே பார்த்தது இல்லைன்னு. உங்க அப்பா இருக்கிறாரு, அங்க வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க அரண்மனையில அவங்கெல்லாம் வேறங்க. அப்பா பெரியப்பா சித்தப்பா இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் வேற. சரி சரி. கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? சின்ன சிறு வயதுல இருந்து எந்த ஒரு ஆண்மரையும் நான் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு ஆணவரோட பேசுனதும் கிடையாது. ஓஹோ. எந்த ஒரு ஆணவர் கை என் மேல பட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல்ல நான் பார்த்தது நான் உங்களை தான். பேசுனது உங்க கூட தான். முதல்ல உங்க கை தான் என் மேல பட்டு இருக்குது. அப்படியா? ஆமா. ஓஹோ சரிம்மா. அதுக்கப்புறம் அதனால அதனால என்ன நீங்க தான் திருமணம் செஞ்சுக்கணும். நீங்க யாரு? என் நாட்டு இளவரசி. நான் யார்? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். உனக்கு எனக்கு ஏடு வைத்தா கூட எட்டாதுமா. போயிட்டு வாங்க. என்னங்க நில்லுங்க. இது ஆரம்பத்துல என்ன நீங்க தொட்டு தூக்குறீங்க பாத்தியா? அப்ப எந்திரணும். இவங்க யாரா இருக்கு எவரா இருக்கு, ஏன் இவங்களை நம்ம தொடணும், எப்படி இருந்தோம்னு நினைச்சு பாத்துக்கணுங்க. ஆபத்துல யாரா இருந்தாலும் காப்பாத்துவாங்க. நான் இல்லன்னு சொல்லுங்க. ஆபத்துல இருக்கும் போது யாராவது காப்பாத்திட்டு ஆகணும். நான் நீரோடல வீந்து கிடக்கும் போது என்னுடைய ஆடைகள் எப்படி இருந்தோ என்ன நீங்க எங்க தொட்டு தூக்குனீங்களோ அதனால என்ன நீங்க தாங்க திருமணம் செஞ்சுக்கணும். ஆமா உங்க அழகெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூக்குவாங்க. இதெல்லாம் தப்புமா. போய் கொடுங்க. இந்த ஆம்பளை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து உங்க அப்பா ஒத்துக்குவாரா? என்னுடைய அரண்மனையில வேலை செய்றீங்க. என்னுடைய தந்தையா கூடவே இருக்கிறது. என்னுடைய தந்தையை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நீங்க இவ்வளவுதானா? என்னுடைய தந்தை நான் எதை கேட்டாலும் எனக்கு தடை இல்லாமல் செய்வார். என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பணக்கார குடும்பம். இதெல்லாம் சரிப்பட்டு இல்லைங்க. காதலுக்கு ஏழை பணக்கார பணம் அதெல்லாம் இதுவே கிடையாது. மனசு காதல். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி இது சரிப்பட்டு வர்றது. ஆளை விட்டு என்னங்க நில்லுங்க. என்ன கண்டி நீங்க இந்த இடத்த காதலிகளுக்கு நான் உங்களை திருமணம் செய்ய சொல்லணும்னு வச்சுக்க, மறுபடியும் இந்த நீரோட்ல விழுந்து என் உயிரை நான் விட்டுடுவேன். நான் காதலிக்கலன்னா மறுபடியும் நீரோட்ல விழுந்து. ஆமாங்க. வாழ்ந்தாலும் உங்க கூட தான், செத்தாலும் உங்க கூட தான். முடிவே எடுத்துட்டீங்க. முடிவே எடுத்துட்டு நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கையே. சரிம்மா.
எப்போது எனக்காக உயிரை விடவும் துணிந்து விட்டீர்களோ ஆ. உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து விட்டது. அப்படியா? என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டு இளவரசி எந்த ஒரு இன்பத் துன்பம் எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. சத்தியத்தை வாங்கிடுறீங்க ஊருக்கு ஆமா. மட்டும் இந்நேரம் வேணாம் 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 அண்ணே. இருந்தாலும் இளவரசி அப்புறம் காதலிச்சு ஏமாத்தி விட்டுட்டீங்கன்னா தாடி வச்சு நான் சுத்த முடியும். ஆள் உசாராத்தான் இருக்கிற போலுக்குது. என்னங்க எந்த ஒரு இன்பத்துன்பம் வந்தாலும் சரி நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேங்க. அப்படியா? ஆமாங்க. ஆஹா. உன்னை பார்க்கும்போது எங்கும் இல்லாத ஆனந்தம் ஏற்படுகிறது. அப்படியா? உன்னை பார்க்கும்போது மனசு எப்படி எப்படி தெரியும்? இருக்குது? சோலை மலர் வண்டியே சொற்க வைக்கும் பூச்செண்டு ஆ. கொடி இடையாய் குளமகளின் குளவழியால் மங்கியர் குலத்திற்கு கேளகினியாய் கண்ணே கனியமுதே கனியமுதே. கேடே தினை தினை மாவே. தித்திக்கும் முத்தமிழ் முத்தமிழே. என் சொத்தை எவருக்கு கிடைக்காது என் முத்து முத்தே. உன்னுடைய அழகை வர்ணிக்கும் வர்ணிக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு மலைக்கடல் போல் தாவி வருகிறது. தாமரை மலர் போல் மலர்கிறது. நாயகி நீ என்றால் என்றால் நாயகன் நான் அல்லவோ? அப்படியா? எனக்காக உணவெடுத்த அந்த இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி. ஈன்றெடுத்த உன் தாய்க்கும் என்னுடைய நன்றி. தாய்க்கும் நன்றி. இனிய உன் தந்தைக்கும் என்னுடைய தந்தைக்கும் நன்றி. காலத்தால் கவி பேச வைத்த உடைய குருவுக்கு என்னுடைய நன்றி. குருவுக்கும் நன்றி. இந்த அழகில நான் நின்று நின்றி என்னுடைய இதயத்தை எவனுக்கு எப்படிங்க? எப்படி தெரியுமா? எப்படி? தங்க பதக்கத்தில் ஒரு முத்து பதித்தது போல இந்த பட்டு கண்ணங்களின் மேலே உன்னை தொட்டு கொடுக்கலாம். ஒரு முத்து பதித்தது போல இந்த பட்டு கண்ணங்களின் மேலே உன்னை தொட்டு கொடுக்கலாமோ? ஒரு கோடியன் வாசனை மறவது மனைவரி நாட்டை ஆண்டு வர மணிமாறனுக்கு என் அந்தரங்க காதலை சாருமதியை திருமணம் செய்து வைத்து விட்டேன். இப்பொழுதுதான் என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது. ஷேவன். எஜமா ஏய். உங்களை பார்த்தா எனக்கு அவமானமாக இருக்கு எஜமா. எதற்காக? ஜனங்கள்லாம் காரி காரி துப்புறாங்க எஜமா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏய். உடைய அந்தரங்க காதலிய ஏய். இந்த நாட்டு மன்னருக்கு கூட்டி வச்சுட்டீங்களா ஐயா? என்னங்க சிரிக்கிறீங்க? அப்படி ஒன்று நீ நினைத்துக் கோபமே கொண்டிருக்கிறாய். வரலையா? டேய். ஐயா எதற்காக என் அந்தரங்க காதலை கிழட்டு மன்னனுக்கு திருமணத்தை செய்து வைத்தேன்? எதுக்காக? ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் ஆ. ஒரு பொருளை விட்டால் நான் இன்னொரு பொருளை அடைய ஒரு முடியாது. பொருளை விட்டுதான் ஒரு பொருளை எனது கொடுக்க முடியும். நோக்கம் என்ன? ஆ. மணிபதி நாட்டை அடைய வேண்டும். ஓ. அதற்காக பல திட்டங்களை வகுத்து ஆ. என் அந்தரங்க காதலை திருமணம் செய்து வைத்துவிட்டேன். ஆ. நாட்டு மக்கள் ஆ. என்ன பேசுகிறோம் என்று செவியினால் கேட்க வேண்டாம். இவ்வளவுதானே? புறப்படு. ஆகட்டும். நகர்வல. ஆக, ஆக, வாங்க.